நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட அபிநயா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை காணலாம். தெருக்கு தெரு டென்ட் போட்டு அங்க மக்களை அடைச்சு வச்சு மற்ற கட்சிகளை வாக்கு சேகரிக்க விடாம பண்ணது, கஞ்சா பட்டுவாடா பண்ணது, இளைஞர்கள் மத்தியில காணை பகுதியில கஞ்சா பட்டுவாடா பண்ணது, பரிசு பொருட்கள் லட்டுல மூக்குத்திக்கு மறைச்சு கொடுத்தது, இதெல்லாம் ஒரு 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 கேவலமா தான் நாங்க பாக்குறோம். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தடவை கூட தேர்தல் ஆணையம்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. நாங்க எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வெளிப்படையாவே பண்றாங்கன்னா, ஆனா ஒரு தடவை கூட அவங்க நடவடிக்கை எடுத்துதான் எங்களுக்கு தெரியல. அதிகாரம் ரொம்ப வலிமையா இருக்குன்றது தான் இதை காட்டுது. ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் அவங்க முழுக்க முழுக்க செயல்பட்டாங்க. ஒரு ஜனநாயக முறைப்படியே இந்த தேர்தல் நடக்கல. இது தேர்தலே இல்லையே, இது தேர்தலே கிடையாது. ஏலம் எடுத்திருக்காங்க. சுற்றுலே அவங்க முடிச்சிட்டு ஒரு தரம் 2 தரம் விக்கிரவாண்டி 3 தரம் திமுகவுக்கு கையளிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கலாம். எதுக்கு இத்தனை மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை வருத்தப்பட வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இது ஒரு தேர்தல் தான் வெளிப்படையா காட்டிக்கிட்டு இத்தனை ஆயிரம் காவலர்கள் எங்க பின்னாடி வர தேவையில்லாம அலைஞ்சிக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு காசு தான் செலவு. இதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்றோம்னா, என்னுடைய அண்ணனும் அதை தான் சொல்வாரு, சீமான் அண்ணனும் அதை தான் சொல்வாரு, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வருதா ஏலம் எடுத்துட்டு போயிடுங்க. வெளிப்படையாவே தெரியுது. நான் இப்ப மீடியாவாலையும் ஒன்னும் பண்ண முடியல, தேர்தல் ஆணையத்தாலையும் ஒன்னும் பண்ண முடியல, எதிர்கட்சினாலையும் ஒன்னும் பண்ண முடியல. அதுக்குதான் அவங்க பின்வாங்கிட்டாங்களும் கூட. இப்ப எதாலையுமே ஒன்னும் பண்ண முடியல. என்னதான் பண்றது? எதுக்கு இந்த தேர்தல்? அதனால இது எங்களுடைய தோல்வியெல்லாம் நாங்க பார்க்கல, இது மக்களுடைய தோல்விதான். பணநாயகத்தினுடைய வெற்றி, ஜனநாயகத்தினுடைய மரணம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்த அக்கட்சியின் வேட்பாளர் அபிநயா செய்தியாளர்களை சந்தித்தார். இது ஜனநாயகத்திற்கான மரணம் என்றும் பணநாயகம் வென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இது பற்றிய விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.